அற்புதங்கள் தொடரும். என்றும் ஒரு வழிபாட்டு முறை ஒன்று உள்ளது. தேங்காய் எண்ணெயும் உதியும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த போகுது தெரியுமா? உணவு கொடுக்காதவர்கள் தயவு செய்து உணவை கொடுங்கள். வாழ்க்கையில் நாம் எதை கடைப்பிடிக்கிறோன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நாம் பிடிவாதத்தாலையும் ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் ஈகோவாலையும் தான் நாம் தாக்கப்படுகிறோம். இதனால் நமக்கு நடக்க வேண்டிய பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல, பெற்றோர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல, அன்பே சாய் குடும்பத்தில் புனித ஆன்மாக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல, கடைசியாக சாயப்பா மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்களும் கிடைக்கல. ஒரே நொடி போதும் இந்த பதிவை கேட்டு முடிஞ்சா உங்கள் வாழ்க்கையில் இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்பிட்டீங்கன்னா அத்தனை பலன்களும் காத்திருக்கிறது உங்களிடம் வந்து சேர என்பதை மறவாதீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேற்றைய இரவு சாயப்பா உங்களுக்கு மிராக்கல் செய்திருந்தாருன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா எனக்கு ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா பலரும் இந்த விஷயத்தை பகிரட்டும். அப்படி இருந்தாதான் சாயப்பா மேல இன்னமும் நம்பிக்கை அதிகரிக்கும். நம்மெல்லாம் என்ன பண்றோம், நம்மளை நம்புறவங்களை நாம நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும்னு நம்பிக்கையை ஏற்படுத்துவது போல நாம இருப்போம். ஒரு டிரான்ஸ்பரண்டா எல்லா விஷயத்தையும் நாம அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நீ என்னை நம்பு அப்படின்னு இன்டைரக்டான ஒரு மெசேஜை நம்மளோட அன்புக்குரியவர்கள்கிட்ட நாம் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி வரும். அதே போல தான் இங்கேயும் அவர் செய்த மிராக்கள், அந்த நெத்தியில அவர் அந்த கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு வைப்ரேஷன். ஸோ நானும் ஒரு 10-10:30 மணி இருக்கும், அதை நான் செஞ்சேன். ஒரு தண்ணியில் நனைச்சி என்னுடைய கைகளால் அதை தொடும்போது என்னுடைய உடம்பு மெய் செலுத்துச்சு. அந்த ஈரம் காயிற வரைக்கும் அதை நான் உணர்ந்தேன். நல்ல அருமையான ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இத்தனை வருஷமா எனக்கு சத்தியமாக கிடைக்கல. அதே போல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாயப்பா அந்த பதிவில் கொடுத்ததுக்காக சாயப்பாவுக்கு நாம் எல்லோரும் நன்றிகளை தெரிவித்து கொள்ளலாம். அதே போல் நிறைய பேரோட கமெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. நேற்று இரவு கொடுத்த பதிவில் அந்த கமெண்ட்டை கொஞ்சம் பாருங்கள். ஸோ நம்பிக்கையும் அன்பும் கலந்த ஒரு பக்தி தான் நம்ம அன்பே சாயில தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
அன்பை அதிகமாக்குங்க. அன்பை அவர் மீது அதிகமாக்குங்க. உங்க மனசுல அமைதி மிகப்பெரிய அளவில் ரொம்ப முக்கியம்னு நம்புங்க. ஸோ அமைதியாக இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்காது. குழப்பமாக இருக்கிற இடத்துல தெளிவு இருக்கும். தெளிவு இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கும். ஸோ இவ்வளோதான். நம்பிக்கை, பொறுமை அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த நம்பிக்கை எப்படி நம்மளால் கொண்டு வர முடியுன்றதுக்கு உண்டான படிக்கட்டுகள் தான் இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, மலை கோயிலுக்கு போகிறோன்னா அந்த படிக்கட்டை ஏறி தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை தரிசிக்க முடியும். அதே போல் நம்பிக்கை அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போகணுன்னா இத்தனை படிக்கட்டுகளை நீங்கள் ஏறணும். ஸோ அப்படி ஏறினா மட்டும்தான் நாம் நம்பிக்கைன்ற கோயிலில் போய் நிற்க முடியும். அதனால் நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும். அங்கே நீங்கள் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ லைஃப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். எப்பயுமே ஒவ்வொரு நாளும் லைஃப் ஸ்டார்டிங் தான், இட்ஸ் நாட் எ எண்டிங். இந்த ப்ராசஸிங் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்குதே தவிர எண்டிங்கில் நிற்கல. அதனால் ஒரு நாளையும் உங்களுடைய மிக முக்கியமான நாளாக நீங்கள் கருதுங்க. அதுக்கு முன்னாடி வெற்றிச்சன் சாயம் சத்தியம் கொடுக்க முடியல. அதனால் ஐ எம் வெரி சாரி. பட் கொஞ்சம் அன்டைம் ஆனதால் என்னால் ப்ராப்பர் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு வந்துடும். ஸோ உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கண்டிப்பாக கடவுள் அவருடைய காதால கேட்டு அதை அவர் மனசால நம்மளை செய்ய வைப்பார். அவர் நம்முடன் இறங்க வேண்டும். மெயினாக அவர் நம்முடன் இறங்க வேண்டும். ஷீரடியில் இருக்கக்கூடிய சாயப்பாவோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாயப்பாவோ உங்களில் ஐக்கியமாகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஐக்கியமாவதற்காகத்தான் நம்ம அவரை தேடி தேடி போகிறோம். ஒன்ஸ் ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னா கோயிலுக்கு போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. என்கிட்ட நிறைய கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஒருத்தரை தான் ஷீரடி போனீங்களா, நெக்ஸ்ட் டைம் போகலையா, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையானாங்க. ஸோ அவரை மறந்தாதான் கோயிலுக்கு போகணும். நம்ம ரெகுலராக அவர் நம்ம கூட இருக்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருக்காங்க. என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க இல்லாத இடத்துல போகணும்? இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்க ஈரோடு இருந்தால் தான் நான் வாரம் ஒரு நாள் போய் பார்க்க போவேன். அவங்க என் கூட இருக்கும்போது நான் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தான் நானும் சொல்கிறேன். அவர் எனக்குள்ளே இறங்கும்போது நான் எதற்கு அவரை வெளியில் தேடணும்? தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பணம். கிட்டத்தட்ட போகிறது வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு எடுத்தால் கூட 5,000. அந்த 5,000 இங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே, அந்த தாட்டு தான் எனக்கு இப்போ வருது. என்றைக்குமே என்னுடைய செலவை குறைக்கணும். குறைச்சதில் இருந்து தனியாக எடுத்து வைக்கணும். அது இல்லாதவர்களுக்கு உதவணும். எத்தனையோ குழந்தைங்க இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, துணி இல்லாமல் இருக்காங்க. பெரியவங்க பெட்ஷீட் இல்லாமல் ரோட்டோரம் சாலையோரம் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நிறைய செய்யணும், நிறைய செய்யணும், நிறைய செய்யணுன்ற வேகம். எப்படி அந்த வேகம் வந்ததுன்னா அவர் நமக்கு உள்ள இறங்கினதால அவர் நம்மளை செயல்படுத்துகிறார். என் வாழ்க்கையில் நிறைய மிராக்கள்லாம் இருக்குங்க. எக்கச்சக்கமான மிராக்கல்ஸ் இருக்குது. ஈவன் ஃபினான்ஷியலாக நான் சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தால் கூட நான் அவரை நம்பி அமைதி காக்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்கும். என்றைக்கோ ஒரு பேசின ஒரு ஆர்டர் அன்னைக்கு வரும். இல்லை என்றைக்கோ சர்வீஸ் முடித்த ஒரு லேப்டாப் கஸ்டமர் சார் 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் சார், எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் எனக்கு தேவைப்படுற அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி நிறைய மிராக்கல்ஸ். இப்போ என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு நாம் அமைதியை கடைப்பிடிக்கிறோமோ, நம்ம பொறுமையாக இருக்க பழகுறோமோ, அந்த அளவுக்கு நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நீங்கள் நிமிர்ந்து வாழ்வீர்கள். அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லா விஷயத்திலையும் அவர் முன்னாடி நின்று நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நம் மூலமாகவே செய்து நம்மை உயர்த்துகிறார். இப்போது நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, யாராவது உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், போக போக உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா அது,
அவர் உதவி செய்கிறாரு, நாம் வாங்குகிறோம் அப்படின்னு நாம் சம்டைம்ஸ் ஒரு பிச்சைக்காரர்கள் போல் நம்ம மனசில் ஒரு கடினமான விஷயம் இருக்கும். உதவி செய்கிறவர் எதுவும் நினைக்கல, ஆனால் நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்க முடியாமல் நான் இப்படி இருக்கேனே அப்படின்ற ஒரு தாட்டு நமக்கு வரும். அதாவது நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு வரும். மற்றவங்க கொடுக்கட்டும், போட்டும், வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நமக்குள்ள ஒரு நல்ல மனசுக்கு, அது நல்ல மனசுக்கு நம்ம சொந்தக்காரராக இருப்போம். அப்போது என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னைக்கு நாம் அமைதியான முறையில் வாழ்க்கையை வாழ பழகிறோமோ, அந்த ஹேபிட்டை என்னைக்கு நமக்கு நேச்சுரலாக வருதோ அன்னைக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தும். அது ஒரு வரலாற்று சாதனை மிக்க ஒரு விக்டரி, ஒரு வின்னிங் மூமெண்ட்டை அது டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஷோஸ் தான் நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உங்களை எல்லாரையும் வச்சு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், கடவுள் கொடுத்த அவர் கொடுத்த ஒரு இன்டென்ஷன், அவர் கொடுத்த ஒரு கருத்து, அவர் கொடுத்த ஒரு வாழ்வியல் முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இங்கே நாம் செய்கிறோம். ஸோ ஒரு வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னா என்ன, நிறைய காயெல்லாம் போட்டு செய்கிறது போல் எல்லோரும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த அன்பே சாய் பதிவு. அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அந்த ஐடியாவை வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை உருவாக்குறோம். ஏன் எக்ஸாம்பிள் உருவாக்குறோன்னா, அப்போ தான் உங்களால் கரெக்டாக பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை ஃபைனல் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதில் இருந்து நகரவே கூடாது. ஸோ அதுதான் உங்கள் லைஃப், அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மனப்புரட்சியை நீங்கள் ஏற்படுத்தணும். இது மனப்புரட்சி. ஸோ புரட்சியாக நீங்கள் வாழணும். ஆனால் இந்த புரட்சி அமைதி புரட்சி சொல்லலாம், ஆன்மீக புரட்சி சொல்லலாம், இல்லை மனப்புரட்சி சொல்லலாம். ஆனால் பட் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வெளியில் இருக்கிறவங்க வியப்பு அடைகிற வரையில் விடாதீங்க. உங்களை பார்த்து வாவ் என்னங்க வேற லெவலில் இருக்கீங்களே எப்படிங்கன்னு கேட்குற அளவில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துல சாய்ப்பா உங்களை அழைச்சிட்டு போகிறாருன்னா, அவர் அழைச்சிட்டு போகிற இடத்துல நீங்கள் என்றைக்குமே அதை கண்டினியூவாக அவரோட கையை விடாமல் இருக்கக்கூடிய சிரமத்தை அக்செப்ட் பண்ணி, இருக்கக்கூடிய பெயினை அக்செப்ட் பண்ணி, இருக்கக்கூடிய அன்கம்ஃபர்டபுளை அதை அன்கம்ஃபர்டபுளாக நினைக்காம ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு தான் என்ன கடவுள் அழைச்சிட்டு போகிறாருன்ற நம்பிக்கையோட அந்த சகிப்புத்தன்மையை நீங்கள் நிலைநிறுத்தணும். நம்ம அங்கமுத்து கேட்கும்போது சகிப்புத்தன்மை அப்படின்னா இதுதான் சகிப்புத்தன்மை. நான் பிடிச்ச ஜோனில் தான் என்னால் வாழ முடியுன்றது அது கம்ஃபர்டபுள். பட் என்னால் பிடிக்காத தன்மையிலையும் இதுதான் எனக்கு கடவுள் எழுதி வைக்கப்பட்டது ஒரு முன்னேறுவதற்கு அப்படின்னா, நான் இதை ஏன் எனக்கு வசதியாக நான் ஏற்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கணும். அதாவது ஒரு அரண்மனை வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே டக்கு 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 நடக்குது. அப்படிப்பட்டவன் ஒரு குடிசை வீட்டில் அவன் தங்க முடியாது. ஆனால் குடிசை வீட்டையும் அவன் அரண்மனை வீட்டு போல அவன் எப்படி இருந்தானோ அதே போல அவன் குடிசை வீட்டிலேயே வாழ்ந்தானா தட்ஸ் அ சகிப்புத்தன்மை. ஸோ நம்ம மனுஷங்களுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நம்ம இருக்கோம். எனக்கு போகிறோம், அது வசதியாக இருக்குமான்னு பார்க்குறோம். அது வசதியாக இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆனால் நீ அந்த இடத்துல இருந்து வாழ்ந்திருந்தனா நீ வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்ப. ஸோ இதுதான் சகிப்புத்தன்மை. அதனால் நமக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன்றதை தாண்டி அது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் அதை வாழ பழகிக்கிட்டு முன்னேறுவதற்கு உண்டான பாதையில் அந்த கவனத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அது உங்களுக்கு பழகிடும். அதில் நீங்கள் இருக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையோட இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார். நல்லா பாருங்கள், நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம்.
நமக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா நம்ம வெறுப்ஸில் போயிடுறோம். அதாவது வாழ்க்கையை வெறுத்து போகிறோம். நிறைய அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு 20-25 வயசு இருக்கிறவங்கெல்லாம் நான் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டேன், மேரேஜ் பண்ணும்போது லவ் மேரேஜ் எகெயின்ஸ்டாக நான் வந்து மேரேஜ் பண்ணேன், பட் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை வேறு, ஆனால் இங்கே நடக்கக்கூடிய வாழ்க்கை வேறு அப்படின்னு. அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு லவ் பண்ணும்போது ஒரு ஹீரோயின் என்ன எப்படி இருக்காங்களோ அப்படி இருப்பாங்க. பட் இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வாழும்போது தான் அந்த சாயம் கலையும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மாலுக்கெல்லாம் போகும்போது அவங்களுடைய ஒரு லவ்வர்ஸ் கூட வந்திருப்பாங்க. அப்போ யாராவது வந்து மால் இல்லை இது மாதிரி கொஞ்சம் வெளியில் அவுட் சைடில், அப்போ நான் இதை காசு கொடுங்கன்னா இவர் வந்து பர்ஸ் திறந்து ஒரு 100 ரூபாய் கொடுப்பார். எதுக்கு அப்படின்னா அது ஒரு ஹீரோயிசம். ஸோ ரியாலிட்டியை மறைச்சி வாழக்கூடியது தான் லவ். நான் எல்லாரையும் சொல்லலை, ஏன்னா நான் அப்படி இல்லைன்றதை தான் சொல்கிறேன். நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட 80%. ஸோ ரியாலிட்டியை மறைச்சி தான் அங்கே லவ் நடக்குது. ஸோ ரியல் லைஃப்பில் எது ரியலோ அதுதான் நடக்கும். கனவு உலகம் வேறு, நிஜ உலகம் வேறு. கனவு உலகம் வேறு, டோட்டலாக வேறு. ஆனால் நிஜ உலகத்துக்கும் கனவு உலகத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த லவ் மேரேஜ் எல்லாமே ரொம்ப பிச்சுக்குது. பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குதுன்னா தப்பிச்சுக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ என்ன ஆகுது, நான் நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று, ஆனால் இப்போ எங்கள் வாழ்க்கை பிடிக்கல. எஸ், உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் 100, ஆனால் நடந்தது 0. ஸோ எதுவுமே நடக்கலை. ஸோ 50க்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன ஆகுது, 0 ஒன்றுமே இல்லை, நத்திங். 0 இஸ் நாட் அ வேல்யூ. ஸோ வேல்யூக்குள்ளேயே நீ வரல, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 100. இப்போ வெறுக்காமல் என்ன பண்ணும். ஸோ ரியல் லைஃபுக்கு நீங்கள் வரணும். ஸோ இதுதான் ரியல் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துது, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ என்னோடய பர்சனல் விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய பேர் வந்து இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சாங்க. பட் நான் எதையுமே நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்மளுடைய பாதைன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதை தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வரக்கூடிய பெண் என்ன தான் நீ பார்த்துக்கணும், எனக்கு தான் நீ ப்ரைமரி ஷோஸ் கொடுக்கணும், ஸோ அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அதுக்காக நான் எல்லாருக்கும் கூட சொல்லலை, சத்தியமாக அப்படின்னு இல்லை. பட் எனக்கு தோணுது, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் மேரேஜ் எதுக்குன்னு சொல்லி நான் ஒதுங்கி நின்றதுக்கு ரீசனே அது ஒன்று தான். ஆனால் எது நடக்கணுமோ அது நடந்து தானே தீரும். எது நடக்கணுமோ நடந்து தானே தீரும். அது யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. அப்போது எனக்கு இவங்க தான் கன்ஃபார்ம் ஆகும்போது அவங்கக்கிட்ட நான் என்னுடைய ரியல் லைஃப்பை பற்றி தான் சொன்னேன், தவிர என்னோடய ரியல் லைஃப்பை பற்றி சொல்லலை. என்னோடய ரியல் லைஃப் நான் இப்படி தான், இந்த மாதிரி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், எல்லாரு மேலேயும் கேர் எடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அன்பே சாய் குடும்பம் அந்த இடத்துல தான் ஒன்றையும் வைப்பேன். ஸோ ஒன்றை ப்ரைமரியாக வச்சுக்கிட்டு மற்றவங்கள செகண்டரியாக வைக்க மாட்டேன். இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1.5 வருஷம், 1 இயராவது இருக்கும். 1.5 வருஷமாக அது 1 இயராவது இருக்கும். இதை வந்து நம்ம அப்பப்போ சொல்லி இப்படி தான் என்னுடைய ரியல் கோபத்தையும் காட்டுவேன், என்னோடய ரியல் பாசத்தையும் காட்டுவேன். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது, இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் வரும்போது, இப்போ நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அது பெருசாக ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. ஸோ என்ன மாதிரியே நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, என்ன மாதிரி இருக்க அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது. ஸோ நான் சாயப்பாவுடைய உண்மையாக சொல்லணுன்னா, நான் சாயப்பாவுடைய ஒரு வேலைக்காரன், ஒரு சேவகன், அவ்வளோதான். எனக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கணும். அதே போல் தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாத்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை, கேரக்டர்ஸை நீங்கள் சரியாக ப்ளே பண்ணுங்கள்.
உங்கள் என்ன கடமையில் இருக்கீங்களோ அதை சரியாக செய்யுங்க. அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் பாத்திரம் தான் விளக்கிட்டு இருக்கேன், வீடு தான் கூட்டிகிட்டு இருக்கேன், என் திறமை என்ன, நான் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் அதை நினச்சி இதிலேருந்து விலகிடாதீங்க. இதை சரி பண்ணுங்க. உங்களுக்கு தர வேண்டியதும் கொடுக்க வேண்டியதும் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வந்து சேரும்ன்றது உண்மை. அதே போல் இன்னொரு பெரிய ஒரு மிராக்கிளும் சொல்கிறேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப இந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி ரொம்ப பிபி நார்மலாக இருக்குது, சுகர் நார்மலாக இருக்குது, ஆனால் டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட நல்லா தூங்குறாங்க. அப்பாவுக்கு வர என்னடா தூங்கிட்டே இருக்காங்கன்னு. அப்பாவுக்கு அம்மா மேலே ரொம்ப கொல்ல பெரியும், ரொம்ப பாசம். ஸோ வந்து எனக்கு இந்த ஆடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்த உடனே ரொம்ப டல்லாகவே இருந்தாங்க. நான் அதான் சொன்னேன், சாய்ப்பாட்டை வந்து ஒரு ப்ரே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே இந்த சிஸ்டமேட்டிக் பண்ணியிருந்தோம், அது நான் சரியாக பண்ணுறதில்ல, இனிமேல் ரெகுலராக பண்ணலான்னு இருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயை அம்மாவோட நெத்தியில் வச்சு பிரார்த்தனை பண்ணேன். சாய்ப்பா, இது நீ கொடுத்த மருந்து, நீ கொடுத்தது, இவங்களுடைய பலகீனத்தை நீ இந்த நிமிஷம் தூக்கி எறியணும். இனி நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய டயர்டு, பேனிக், குழப்பம், இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு என்னென்ன வழிகள் சேர்க்கணுமோ அத்தனை வழிகளையும் சேர்த்துக்கன்னு சொல்லி அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு அதுக்கு மேலே உதி வச்சு அம்மாட்ட சொன்னேன், இன்னும் 1/2 hour நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்கன்னு. கரெக்டாக 1/2 hour கழித்து போய் பார்த்தா மம்மி நல்ல ஆக்டிவாக, கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தர்ற மாதிரி. என்னன்னா, அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது 100க்கு 100 அவர் கொண்டு வந்து சேர்ப்பார்ன்றது நிச்சயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் அதை நம்ம பழகுவோம். எப்பெல்லாம் காலையில் குளிக்கிறீங்களோ அப்போது தேங்காய் எண்ணெயில் ஒரு சொட்டு விரலில் வச்சு அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை சாய்ப்பாகவே வைக்கிறது போல் அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு அதுக்கு மேலே அந்த உதியை வைங்க. சரியா? இதை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். காலையிலையும் பண்ணுங்கள், ஈவினிங்கும் பண்ணுங்கள். எப்பயுமே உதி வைக்கும்போது இதை சேர்த்து வச்சு பண்ணுங்கள். ஒரு ப்ரேயரோடு பண்ணுங்கள் உதி. ஓகேவா? சும்மா அப்படி கிழிச்சிக்க வேண்டாம். ஒரு 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 ப்ரேயரோடு பண்ணுங்கள். அன்பே சாய் குடும்பத்தை பற்றியும் எத்தனையோ பேர் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. எத்தனையோ பேர், நிறைய பேருங்க. அதாவது கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற அம்மாக்களும் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ண தெரியாது. ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், ரெகுலர் பிரார்த்தனை பண்ணுறோம். அதான் அன்பே சாய்ல சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் மற்றவங்க பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய 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 இருக்குது. அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டால் எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அது உங்களுக்கு கொடுக்க வழிவகுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாம் தெளிவாக இருக்குது உங்களுக்கு நல்லது செய்ய. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்குது உங்களுக்கு நல்லது செய்ய. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான ஆன்மாக்களும் இருக்குது உங்களுக்கு நல்லது செய்ய. எல்லாத்தையும் தாண்டி எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய நம் அன்பே சாய் அப்பாவும் இருக்காரு உங்களுக்கு நல்லது செய்ய. பட் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாதான் அடுத்த 10 அடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக அமையும். அப்போது உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் சாப்பாடு கொடுக்கலையோ தயவு செய்து கொடுத்துடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நல்ல உதவிகளும் உங்கள் வாழ்க்கைக்கு பேருதவியாக அமையும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அதே போல் நாளைக்கு நம்ம வந்து
அந்த ஊனமுற்றோர் குழந்தைகளை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் சண்டே வந்து நம்ம அதை சரி பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட் நடக்கும்போது டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். எதுக்கு இதெல்லாம் ஏங்க சொல்லணும் அப்படின்னா, இதில் நீங்களும் நிறைய காசு கொடுத்துருக்கீங்க, 100, 200, 300, 500 அது மாதிரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வந்து நான் நாளைக்கு அந்த சண்டே ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உங்களுடைய போர்ஷனும் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து உங்கள் கையால் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்பகமான யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுங்க. அதை அவங்க செய்கிறாங்களான்னு பார்க்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு அடுத்தவங்க வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாது, இல்லாதவங்க வயிற்றுக்கு போகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதுக்கு தான் தனியாக ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அதுலேருந்து ₹1 கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்கிட்ட அவருடைய காசை நம்ம எடுத்துட்டா நம்ம காசை அவர் எடுத்துடுவார். அப்போ நம்ம பேங்க் பேலன்ஸில் வந்து 0ல் போயிடும். ஸோ மனுஷனோட மனசு இந்த காசு வந்தால் மாறும். ஆனால் காசு வந்தால் மட்டும் இல்லை, எது வந்தாலும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட மனசு என்றைக்கும் எப்பையும் மாறக்கூடாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.